இன்னைக்கு நம்ம The World's Greatest Martial Artist 14th எபிசோட தான் பார்க்க போறோம். எபிசோட ஓப்பனிங்ல நம்ம ஹீரோவும் அவன் கிளாஸ் பசங்க எல்லாரையும் வாத்தியாரு பார்த்தா பஸ்ல அந்த கேவ் இருக்கிற இடத்துக்கு கூட்டிட்டு போவாரா. அது கேவ் அப்படின்னா சாதாரணமா காட்டுக்குள்ள இருக்குங்க மாதிரி இல்ல. ஆக்சுவலி பெரிய பெரிய செவர்கள்லாம் வச்சு அந்த இடத்துல பயங்கரமான மிலிட்டரி பாதுகாப்பு எல்லாமே வந்து கொடுத்து வச்சிருந்திருக்கானுங்க. நம்ம பாக்ஸிங் வாத்தியார் தான் இந்த இடத்துல பசங்க எல்லாரையும் ட்ரைனிங் அனுப்புறதுக்காக எங்களோட அகாடமில இருந்து இவங்க எல்லாரையும் கூட்டிட்டு வந்திருக்கோம். ஆல்ரெடி பெர்மிஷன் எல்லாம் வாங்கியாச்சுன்னா அந்த கர்னல் கிட்ட இதை பத்தி எல்லாம் பேசும்போது அப்பதான் ஹீரோவும் கவனிக்கிறான். அந்த கர்னலும் ஆக்சுவலி நம்ம வாத்தியார் அளவுக்கு பயங்கர ஸ்ட்ராங்கான ஆள் போல. இந்த அளவுக்கு பவர்ஃபுல்லான மிலிட்டரி ஆளுங்களை இங்க இறக்கி விட்டுருக்குதுங்கிறது எங்கேயாவது ஆர்வ கோளாறுல ஏதாவது வாரியர் நானும் அந்த கேவுக்குள்ள போறேன் அப்படின்னு சொல்லி போயிடக்கூடாது, அவங்களை தடுக்கிறதுக்காக தான் இருக்குமோன்னு நினைக்கிறேன். பெர்மிஷன் எல்லாம் வாங்கி உள்ள போனா அங்க இன்னும் சில மிலிட்டரி ஆளுங்களா இருப்பாங்க. அவங்க எல்லாம் நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் வந்து உற்சாகப்படுத்துற விதமா நீங்க எடுக்க போற இந்த ட்ரைனிங் அப்படிங்கறது நம்ம நாட்டையும் நாட்டு மக்களையும் ஈவன் இந்த மனித குலத்தையே வந்து காக்குற ஒரு செயலா இருக்கும், உங்களுக்கு எங்களோட வாழ்த்துக்கள் அப்படின்னு பயங்கரமா மோட்டிவேட் பண்ணிட்டு இருக்கானுங்க. உள்ள போனா அந்த இடத்துல ஏகப்பட்ட பேர் இருப்பாங்க. சோ இதுதான் வந்து மிஷன் ஹாலாமா. இந்த கேவ்ல இருக்கிற மிஷனை கம்ப்ளீட் பண்றதுக்காக வெவ்வேறு ரீஜன்ல இருந்து ஏகப்பட்ட பேர் வந்திருப்பாங்க. மோஸ்ட்லி இந்த ரெகுலர் இசக்காய் அனிமேல கில்டுன்னு சொல்லி ஒரு மேட்டர் இருக்குல்ல, அந்த மாதிரி தான் வச்சுக்காங்களேன். ஈவன் நம்மளால அங்க ரேரான ஐட்டமை கூட எக்ஸ்சேஞ்ச் பண்ண முடியும் அப்படின்னு ஒரு சின்ன எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துட்டு நம்ம பசங்க எல்லாரையும் ஒரு இடத்துக்கு கூட்டிட்டு போறாங்களா. அந்த இடத்துல பார்த்தா இதோ சுருளா ஒரு பெரிய கேட் ஒன்னு இருக்கு. வெளியில மிலிட்டரி உள்ள ஏகப்பட்ட வாரியர்ஸ். ஆனா அதுக்கப்புறம் இந்த கேட்னு சொல்லி அந்த கேவு கிட்ட இவங்க நெருங்கறக்கே பார்த்தா ஏகப்பட்ட செக்யூரிட்டியை டைட் பண்ணி வச்சிருக்கானுங்க. இந்த உலகத்திலே இருக்கிற பயங்கர குவாலிட்டியான மெட்டல்ஸ் வச்சுதான் இந்த கேட்டையும் உருவாக்கி இருந்திருக்காங்கன்னு ஈவன் இந்த மெட்டலை உருவாக்குன எக்ஸ்பர்ட்ஸா இருந்தாலுமே அவங்களுக்கு இதை பிரேக் பண்றதுக்கு கொஞ்சம் நேரம் எடுக்க தான் செய்யணும்னு சொல்லிட்டு நீங்க பாத்துட்டு இருக்கிறதுங்கிறது சாதாரண கேட்டு கிடையாது. இது வேற ஒரு உலகத்துல இருந்து இந்த இடத்துக்கு கிரியேச்சர்ஸ் வராம தடுக்கிற ஒரு சாம்பர்னு பயங்கரமான பில்டப் எல்லாம் கொடுத்துட்டு இருப்பாரு. ஹீரோவும் அப்படியே கிட்ட போய் பார்த்துட்டு இருக்கிறதுலே குவாலிட்டியான மெட்டலை வச்சு மேக் பண்ணிருக்கானுங்கன்னா எனக்கு தெரிஞ்ச இந்த டோரை உருவாக்குறதுக்கு ஒரு 500 டன் யூஸ் பண்ணிருப்பானுங்களோ. எனது 500 டன் மெட்டல் அப்படின்னா அது எவ்வளவு காசு வரும் அப்படின்னு சொல்லி அவன் வாயை பொழந்துகிட்டு இருக்கேன். அப்ப அங்க இருக்கிற ஒரு ஒத்த கண்ண, டே ஹீரோ பையா, உனக்கு மேபி இந்த டோரை வந்து உடச்சு வீட்டுக்கு எடுத்துட்டு போகணும், ஏன் நீ உன் கூட வந்த பசங்க கூட ஒன்னா சேர்ந்துட்டு அங்க ஆப்போசிட்ல இருக்கிற கிரீச்சர்ஸ் எல்லாத்தையும் போட்டு தள்ளிட்டேன்னு வையன், அதுக்கப்புறம் இந்த டோர் இந்த இடத்துல சும்மா தான் இருக்கும், நானே வேணும்னாலும் உனக்கு உடைக்கிறதுக்கு ஹெல்ப் பண்றேன், எல்லாரும் பங்கு பிரிச்சுட்டு நம்ம வீட்டுக்குலாம் எடுத்துட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாரு. அங்க இருக்கிற ஒரு வயசானவரு இப்ப எதுக்கு எதிர்கால வாரியர்ஸ் நக்கல் பண்றடான்னு கேட்டுக்கிட்டு இருக்கேன். நம்ம பாக்ஸிங் வாத்தியாரும் யார் யார் உள்ள போக போறாங்கன்னு ஒரு சின்ன லிஸ்டா அந்த ஒத்தக்கனன்ட்ட கொடுப்பானா. அந்த ஒத்தக்கனும் அதை செக் பண்ணி பார்த்துட்டு, தோட உங்க யூனிவர்சிட்டிக்கு தைரியம் ஜாஸ்தி தான், ஃபர்ஸ்ட் இயர்ல யார் யாரெல்லாம் பெட்டரா இருக்கிறாங்களோ அவங்க எல்லாரும் இங்க அனுப்பி விட்டுருந்திருக்கீங்க, என்ன இருக்கிற திறமசாலிங்க எல்லாரையும் ஒரே நைட்ல முடிச்சுடலான்னு பாக்குறீங்களாடா அப்படின்னு ஜோக் பண்ணிட்டு அங்க இருக்கிற எல்லார்கிட்டயுமே கைஸ் போயிட்டு உருப்படியா உசுரோட வந்துடணும் சரியா, ரொம்ப முக்கியமா நம்ம ஹீரோவை பார்த்தோம், நீயும் உயிரோட திருப்பி வந்தே ஆகணும்னு சொல்லுவாரு. ஏன்னா அங்க இருக்கிறதுலே பயங்கர பொட்டன்ஷியலான நம்ம ஹீரோ தான், இன்னும் அவன் நிறைய டெவலப் ஆக வேண்டியது இருக்குது, அதுக்குள்ள எங்கேயாவது பொட்டுன்னு போயிட போறான் தான். அதுக்கப்புறம் எல்லாரும் அந்த கேட்டை தாண்டி உள்ள போனா அங்க ஒரு ரூம் இருக்கும். அங்கதான் அந்த போர்ட்டலுமே இருக்கு. ஆனா சைட்ல ஏகப்பட்ட கேனன்லாம் வச்சிருந்திருப்பாங்க. சோ உள்ள இருந்து ஏதாவது வந்துச்சுன்னா காலி பண்ணோன்னு அங்க இருக்கிற படிக்கட்டுல எல்லாம் நிறைய ரத்த கரைகளும் இருக்கும். ஏகப்பட்ட பலி வாங்கியிருந்திருக்கு போல. சரி எல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும், முதல்ல டீமோட லீடரா நம்ம ஹீரோ தான் உள்ள போகணும்னு சொல்லிட்டு அவனை முதல்ல முன்னாடி நிறுத்தி வச்சிருந்திருக்கேன். அவன் தன்னோட கைய அந்த ஸ்பேஸ்க்குள்ள விடுறானா, விட்டவனே அது அந்த பக்கம் போயிருது. ஆஹா அது அந்த பக்கம் போயிருச்சு அப்படின்னு சொல்லி அவன் பயப்பட இருக்கிற எல்லாரும் என்னடா ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரம் வெப்பன்ஸ் எடுத்து தயாராகிறாங்களா. இல்ல சும்மா அந்த பக்கம் போகுது அப்படின்னு சொல்லி கையை விட்டு விளாண்டுகிட்டு இருக்க கடுப்பானா நம்ம ராணுவ படம் வந்து நம்ம ஹீரோ வச்சு உள்ள தள்ளி விட்டுருவான். அதுக்கப்புறம் எல்லாரும் பின்னாடியே வராங்க. அப்பதான் நம்ம ஹீரோ நோட் பண்றான், இப்போ இவங்க ஒரு போர்ட்டல் வழியா வந்திருக்காங்கல்ல, அந்த இடத்துல ஒரு சின்ன பாத்து மாதிரியும் அதுக்கப்புறம் இன்னொரு ஒரு போர்ட்டல் ஒன்னு இருக்கு. இந்த இடம் வந்து ஏதோ ஒரு மெட்டலால உருவாக்கப்பட்ட மாதிரியோ இல்லனா ஏதோ மண்ணால இருக்கிற மாதிரி தெரியல. இது வந்து கம்ப்ளீட்டா எல்லாமே எனர்ஜி தானே யோசிக்க பின்னாடி வந்த நம்ம பாக்ஸிங் வாத்தியாரும், எஸ் நீ கண்டுபிடிச்சிட்ட, அது எல்லாமே எனர்ஜி தான், இங்க இருக்கிறது எல்லாமே நீ லெவலப் ஆகிறதுக்காக உன்னோட வாத்தி உன்னை கொண்டு போய் ஒரு ரூம்குள்ள விட்டு இருந்தாங்கல்ல, அந்த இடத்துல நீ எப்படி எனர்ஜி எல்லாத்தையும் கேதர் பண்ணியோ அதே மாதிரியான ஒரு விஷயம் தான் இதுவும். ஆனா என்ன, அதை நீ இந்த இடத்துல பண்ணக்கூடாது, ஏன்னா இது ரொம்பவுமே அன்ஸ்டேபிளா இருக்கும்னு சொல்லுவாரு. அது மட்டும் இல்லாம இவங்க உலகத்துல வந்து இந்த மாஸ்டர் லெவல்ல இருக்கிற சில பேர் இருக்கிறாங்க அப்படின்னு நம்ம சான் வந்து சொல்லியிருந்திருப்பான்ல. ஈவன் இந்த யூனிவர்சிட்டியோட வைஸ் பிரின்சிபல் சொல்லி இவங்க எல்லாரும் மாஸ்டர் லெவல்ல இருக்கிற ஆளுங்க. இவங்களால மட்டும் இங்க இருக்கிற இந்த போர்ட்டல்ஸ் வந்து கண்ட்ரோல் பண்ண முடியுமாமா. ஆனா ஒரு போர்ட்டல் வந்து முத தடவை கிரியேட் ஆகுதுன்னு அது வந்து பயங்கர அன்சர்டைனா இருக்கும். ஆப்போசிட்ல இருந்து ஒரு கிரியேச்சர் வருது அப்படிங்கறதே ரொம்பவே கஷ்டமா இருக்கும். ஆனா போக போக டைம் ஆக ஆக அது யாரு வேணாலும் வந்துட்டு போகிற மாதிரி அது கொஞ்சம் நார்மலாக ஆரம்பிக்கும். அதை தடுக்கிறதுக்காக தான் மாஸ்டர்ஸ் இருக்கிறாங்க. ஆனா கூடிய சீக்கிரம் இதே மாதிரி நிலைமை கன்னியூ ஆக ஆரம்பிச்சதுன்னா இருக்கிற எல்லா போர்ட்டலுமே ஸ்டேபிள் ஆயிரும். ஸ்டேபிள் ஆயிருச்சுன்னா ஆப்போசிட்ல இருந்து கிரீச்சர்ஸ் வரும்.
வெறும் 2 மாஸ்டர்ஸ் ஒன்னா சேர்ந்து இந்த போர்ட்டலை பிளாக் பண்ணிக்கிட்டு இருந்தவங்க ஒரு போர்ட்டலை பிளாக் பண்றதுக்கு 10 பேர் 10 மாஸ்டருக்கு மேல தேவைப்பட ஆரம்பிக்கும். அதுக்கப்புறம் எத்தனை தேவைப்படும்னு தெரியாது. அப்புறம் என்ன, அந்த கிரீச்சர்ஸ் பூமிக்கு வர ஆரம்பிக்கும். மனித குலமே இல்லாம போறதுக்கான வாய்ப்பும் இருக்கு. ஒருவேளை நம்ம சண்டைக்காக அவங்களோட உலகத்துக்கு போயிட்டு திடீர்னு இந்த ஓப்பனிங் வந்து க்ளோஸ் ஆயிடுச்சுன்னா நம்மளால திருப்பி வர முடியாதான்னு கேட்க, ஆமா வர முடியாதுன்னு சொல்லுவாரா. அப்பதான் ஹீரோக்கும் புரியும், நம்ம வேங்கோட வாத்தியார் ஒருத்தர் இப்படிதான் போயிட்டு திருப்பி வந்திருக்க மாட்டாரு, ஏன்னா அந்த போர்ட்டல் க்ளோஸ் ஆயிருக்கும். அதுக்கப்புறம் அந்த போர்ட்டலை தாண்டி உள்ள போறாங்களா, அங்க பார்த்தா இன்னும் சில சோல்ஜர்ஸ் எல்லாம் இருப்பாங்க. கூடவே மண்டையில மார்க் வாங்கின ஒருத்தர் இருப்பாரு. அவருதான் இந்த ஊரோட அண்டர் கிரவுண்டோட ஒரு பெரிய தலைக்கட்டாமா. அது மட்டும் இல்லாம ஒரு 6th லெவல்ல இருக்கிற வாரியர் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எல்லாரையும் அந்த குகையை விட்டு வெளியில கூட்டிட்டு வருவாங்களா. வானத்துல பார்த்தா சூரியன் வந்து கிட்டத்தட்ட ஆல்மோஸ்ட் தரைய டச் பண்ணிரும் போல. என்ன எவ்வளவு க்ளோஸா இருக்குன்னு பார்த்துட்டு ஈவன் அந்த இடத்துல ஊரெல்லாம் கூட இருக்கும். தோடா என்ன பில்டிங் எல்லாம் கட்டி வச்சிருக்கீங்க, அப்படியா இங்க வாழ்றாங்கன்னு சொல்லி ஏகப்பட்ட கேள்வி இருக்கும் பசங்களுக்கு. இங்க வாழ்றதுங்கிறது மோஸ்ட்லி இந்த மார்ஷல் ஆர்ட்ஸ் தெரிஞ்ச இந்த வாரியர்ஸா மட்டும்தான் இருக்கும். அது மட்டும் இல்லாம இங்க எப்பவுமே அடிக்கடி பேட்டில்ங்கிறது நடக்கதான் செய்யும். ரத்தம் சிந்துறதுங்கிறது இந்த இடத்தோட எழுதப்படாத ஒரு விதிங்கிற மாதிரி பயங்கரமான பில்டப் எல்லாம் கொடுத்துட்டு இருப்பாரு. ஈவன் அந்த இடத்துல சண்டை நடந்திருக்கும் போது நிறைய மண் குவியல்கள்லாம் இருக்குமா, அதெல்லாம் என்னன்னு கேட்டேன். சண்டை செஞ்சு நிறைய ஹியூமன்ஸ் வந்து இறந்து போயிருப்பாங்கல்ல, அவங்களோட பாடி எல்லாம் எடுத்துட்டு இருக்கலாம் டைம் இல்லன்ட்டு அவங்க எங்க இறந்தாங்களோ அதே இடத்துல புதைச்சிருந்துருவாங்களாமா. சரி, இதுக்கு மேல இந்த விளக்கு உரையெல்லாம் கொடுத்துக்கிட்டு இருக்க முடியாதுன்ட்டு பக்கத்துல இருக்கிற ஒரு வயசானவர்கிட்ட நம்ம பாக்ஸிங் வாத்தியாரு, நீங்க இந்த 2nd ரேங்க்ல இருக்கிற பசங்களை மட்டும் கூட்டு போயிட்டு நீங்க ஒன்னு சொல்லிக் கொடுங்க, நான் 3rd ரேங்க்ல இருக்கிற சில பேரை மட்டும் கூப்பிட்டுக்கிறேன், ஏன்னா அவனுங்களா கொஞ்சம் இண்டிவிஜுவலா ஆக்ட் பண்ணி ஆகணும், இல்ல தனியா இருந்து சண்டை போட தெரியணும். இன் சம் கேசஸ் இந்த கிரியேச்சர்ஸால ஊருக்குள்ள ஏதாவது பாதிப்பு ஏற்பட்டாலும் அவனும் உள்ள இறங்கி போராடணும்னு சொன்னா, இப்பதான் என் ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கேன், ஏன்னா என் பொசுக்கு என்னென்னமோ பேசுறேன்னு நம்ம ஹீரோக்கு பயம் வந்துருமா. அதுக்கு அந்த பாக்ஸிங் வாத்தியார் பார்த்தா பயங்கரமா பிடிச்சி திட்ட ஆரம்பிச்சிருவான். நீ ஆல்ரெடி 3rd ரேங்க்ல இருக்கிற 3rd ரேங்க்ல இருந்துகிட்டு இப்ப என்ன ஒன்னும் தெரியாது நான் விலகுறேன் அப்படின்னு சொல்லி முட்டு கொடுத்துக்கிட்டு வந்திருக்கியா. ஈவன் இப்ப கூட இருக்கிறவங்க எல்லாருமே 2nd ரேங்க்ல இருக்கிறாங்க அப்படிங்கிறங்காட்டி தான் உனக்கு நீ பெரிய ஆள் மாதிரி தெரியற. ஆனா உன் ஏஜ்ல இருக்கும்போது உன்ன மாதிரியே இருக்கும்போது வாங்குமே சரியா ஒரு வருஷத்துக்கு முன்னாடி இப்படிதான் 3rd லெவல்ல இருந்தான். ஆனா அவன் இந்த கேவுக்கு வந்துட்டு ஏகப்பட்ட எதிரிங்களை வந்து போட்டு தள்ளிட்டு போனான் தெரியுமா உனக்கு. அதனால இந்த அளவுக்கு பவர்ஸ் வச்சுட்டு அது எல்லாத்தையும் நீ வேஸ்ட் பண்றதுங்கறத என்னால அனுமதிக்க முடியாதுறாங்க ரேஞ்சுக்கு ஒரு பயங்கரமா பேசி விட்டுருவாரு. நான் என்ன இப்ப மனித குலத்துக்காக சண்டை போட மாட்டேன்னு சொல்றேன், எதுக்கு தேவையில்லாம ஓவரா ரியாக்ட் பண்றீங்கன்னு கேட்க, ஓவரா ரியாக்ட் பண்றேன்னு சொல்றியா, சரி இருக்கட்டும், மத்த 3rd லெவல்ல இருக்கிறவங்க எல்லாரும் என் கூட வாங்க, நீ முடிஞ்சா யாருங்கிறத ப்ரூவ் பண்ணிட்டு அப்புறமா வாடா அப்படின்னு சொல்லிட்டு அவரு பார்த்தா சில பேர் மட்டும் கூப்பிட்டு அங்க இருந்து போயிருவாரு. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோவும் மத்த பசங்களும் அந்த வயசான ஒருத்தர் இருப்பாருல அவர் கூட நடந்து வந்துகிட்டு இருக்க ஒரு பாயிண்ட்ல, ஆமா இந்த ஹீரோ பையன் எங்கன்னு மத்தவங்க எல்லாம் தேடுறாங்க. ஆக்சுவலி அந்த 3rd லெவல்ல இருக்கிற ஆளுங்க எல்லாரையும் நம்ம வாத்தியார் வந்து வேற பக்கம் கூட்டு போயிருப்பாருல, அவங்களை தேடிட்டு தனியா வந்திருக்கான் போல, தொலைஞ்சு போயிட்டான் ரைட்டு அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு ஒரு பக்கம் சுத்திக்கிட்டு இருக்க, திடீர்னு மர்மமான முறையில இவனும் ஒருத்தர் அட்டாக் பண்றதுக்காக முயற்சி பண்ணுவான். அவனும் ஒளிஞ்சிருந்த அட்டாக்லாம் பண்ண ட்ரை பண்ணா நம்ம ஹீரோ அசால்ட்டாவே அந்த ஆளை அடிச்சு காலி பண்ணிடுறானே. அதோட யாரா அவன் பார்க்க ஏதோ கிரியேச்சர் மாதிரிலாம் இல்லையே மனித மாதிரி தானே இருக்கிறான்னு நினைச்சிட்டு அவனோட பையில ஏதோ எனர்ஜி ஸ்டோன்லாம் இருக்கும். ஓ இதென்ன வித்தியாசமா இருக்குன்னு அதையும் எடுத்து வச்சுக்கிறான். அப்ப அங்க திடீர்னு காட்டுவாசி மாதிரி 3 பேர் வர டக்குன்னு நம்ம ஹீரோ போய் ஒளிஞ்சுக்கிறானா. அந்த அடிப்பட்டவங்களோட இனத்தை சேர்ந்தவனா தான் இருப்பாங்க போல. அவங்ககிட்ட இருக்கிற சுருக்கு பையில அந்த எனர்ஜி ஸ்டோன் இல்ல அப்படிங்கறத கவனிக்க சடனா அதுல லீடர் மாதிரி ஒருத்தன் நம்ம ஹீரோ இருக்கிற இடத்த சென்ஸ் பண்ணி அப்படியே ஓரக்கண்ல பார்க்க அங்கே இந்த ஒரு எபிசோடை முடிக்கிறாங்க. சோயா தேங்க்யூ.